வணக்கம். ஓம் நம சிவாய. சிவவாக்கிய சிதற பாடல்கள் பார்த்துட்ருக்கோம். அதில் அண்டம் நீ, அகண்டம் நீ, ஆதி மூலமான நீ, கண்டம் நீ, கருத்தும் நீ, காவியங்கள் ஆன நீ, புண்டரீகம் மன்றுள்ளே புண்டரீகம் மன்றுள்ளே உணர்கின்ற புண்ணிய கொண்ட கோலமான நேர்மை கூர்மை. என்ன கூர்மையே பாருங்க, அவர் சொல்கிறாரு, அண்டம் நீதான். அண்டம் நீனா யார்? சிவபெருமான். என்ன அண்டம் நீ, அகண்டம் நீ. அகண்டம்னா ரொம்ப ரொம்ப பெருசு, பெரியது. அப்போ பாருங்க, ஆதி மூலமான நீ. என்ன ஆதி முதல்ல ஆதியாக யார் வந்தாங்க? சிவன் தான் வந்தார். அப்புறம் பாருங்க, கண்டம் நீ. கண்டம்னா என்ன? நம்ம உடம்பு. பாருங்க, கண்டம் நீ. கருத்தும் நீ. கருத்தும்னா என்னது? நம்ம நினைக்கக்கூடிய எண்ணங்கள் செய்யலாம். அந்த எண்ணங்கள் நீ தான். அந்த எண்ணங்களும் நீ தான். காவியங்கள் ஆன நீ. காவியங்கள் ஆன ஏன்னா நம்ம நிறைய சிவனை பற்றி நம்ம சொல்லப்போனால் காவியங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது இல்லையா? சிவபுராணம் இருக்குது, திருவாசகம் இருக்குது, இவ்வளோ இருக்குது இல்லையா? அப்போது அந்த மாதிரி காவியங்கள் ஆன நீ, அதெல்லாம் இருக்கிறது யார்? நீ தான் இருக்க. புண்டரீகம் மன்றுள்ளே. புண்டரீகம் செய்யலாம், தாமரைப்பூ செய்யலாம். தாமரைப்பூ, அந்த தாமரைப்பூக்குள்ளே இருக்கிறது யார்? உணர்கின்ற புண்ணியர். நீ இருக்க அப்படின்ட்டு நினைக்கிற புண்ணியர்கள். ஏன்னா அதுக்கெல்லாம் நம்ம புண்ணியம் பண்ணிக்கணும் இல்லைங்களா? அதை தான் அவங்க சொல்கிறாரு. கொண்ட கோலமான நேர்மை கூர்மை. என்ன கூர்மை? கொண்ட கோலம். அந்த தாமரைப்பூக்குள்ளே இருக்குது இல்லையா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேர்மை கூர்மை. நேர்மைனா என்ன? உண்மை. கூர்மைனா என்ன? கூர்மைனா ஒரு என்ன சொல்கிறது? கூர்மை சொல்லுவோம் இல்லையா? இந்த கருத்துக்கள் உண்டாகக்கூடிய கூர்மைனா ஒரு ஷார்ப்னஸ். அவர் பாருங்க, வார்த்தைகளில் அந்த கூர்மையை வைக்கிறாரு. வார்த்தைகளில் அந்த கூர்மை இருக்குது. என்ன அந்த கூர்மை? என்ன கூர்மையே? நேர்மை கூர்மை. என்ன கூர்மையே அப்படின்னா, எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அவர் சொல்கிறாரு. அடுத்து பாருங்க, மை அடர்ந்த கண்ணினார் மயக்கிடும் மயக்கியே ஐயிருந்து கொண்டு நீங்கள் அல்லல் அற்று இருப்பீர்கள். மெய் அடர்ந்த சிந்தையாம் விலங்கு ஞான மீதினால் உயிரந்து கொண்டு நீங்கள் ஊழி காலம் வாழ்வீரே. என்னங்க? அடுத்த பாருங்க, மை அடர்ந்த கண்ணினார் மயக்கிடும் மயக்கே. யாரு? பெண்கள். இந்த சித்தர்கள் எப்பயுமே பெண்களை ஒரு ஏன்னா அவங்களுடைய நோக்கத்துக்கு பெண்கள் தடையாக இருக்கிறதுனால அவங்க பெண்களை ஒரு ரொம்ப ஒரு கெட்ட பொருள் சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. பார்ப்பாங்க, மை அடைந்த கனினார் மயக்கிடும் மயக்கியே இறந்து கொண்டு நீங்கள் அல்லல் அற்றிருப்பீர்கள். ஐதனது மெய் வாய் கண்முக்கு செவி. இது வேலை செய்யாமல் நம்ம இறந்து கொண்டு நீங்கள் அல்லல் அற்றிருப்பீர்கள். அந்த 5 பொறிகள் வேலை இல்லாமல் சும்மா இருக்கிறதுனால நமக்கு துன்பமே வராமல் நம்ம அல்லல் அற்று நீங்கள் இருப்பீர்கள். மெய்யடைந்த சிந்தையால் விளங்கு
மேதினால் மெய் அடர்ந்த சிந்தையினால். மெயின் என்ன? உண்மை. அந்த உண்மை உள்ள அந்த மனதினால விளங்கும் ஞானம் ஏதினால். அந்த உண்மை உள்ள அந்த யார் அந்த சிந்தை வந்து நம்மகிட்ட இருக்கும் பொழுது ஞானம் வந்துடும் நம்மகிட்ட. அதான் சொல்கிறேன் பாருங்கள். விளங்குகின்ற நெய் அடர்ந்த சிந்தையால் விலங்கு ஞானம் ஏறினால் உய் அடர்ந்து கொண்டு நீங்கள் ஊழி காலம் வாழ்வீரே. உய் அடர்ந்த என்ன? நமக்கு தேவையான அந்த இறையொருள் அது நமக்கு கிடைச்சி நமக்குள்ளே அந்த கடவுள் வந்துட்டு வாசம் செய்வார். அப்போது நாம் ஊழி காலம் வாழ்வீரே. அவங்களுக்கு வந்துட்டு இறப்பே இல்லை. அவங்களுக்கு என்ன? அவங்களுக்கு இறப்பே இல்லை. தெரியும் இல்லையா? நமக்கு கூட சொல்லியிருக்கேன் நான். திருமூலெல்லாம் பார்த்தீங்கன்னா 3000 ஆண்டு வந்து வாழ்ந்திருக்காரு. சரிங்களா? ஓம் நம சிவாய். அடுத்து பாருங்க. கருவிருந்த வாசலால் கலங்குகின்றமை கால் குருவிரந்து சொன்ன வார்த்தை குறித்து நோக வல்லீரேல் உருவிலங்கு மேனியாகி உம்பராகி நின்று நீர் திருவிலங்கு மேனியாகி சென்று கூடல் ஆகுமே. என்ன? அந்த கருவிழந்த வாசலால் கலங்குகின்ற உமைகள். புரியுது அவங்களுக்கு? நம்ம அந்த பிறப்பிறப்புக்கு இருக்கு இல்லைங்களா? அதை தான் அவங்க சொல்கிறாங்க பாருங்கள். அதான் சொல்கிறாரு, இந்த கருவிழந்த வாசலால் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு என்ன ஒரு தப்பு சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரி கருவிழந்த வாசலால் கலங்குகின்றமை கால் என்ன? நீ வந்துட்டு அதை நினச்சி நீ வந்து நம்முடைய சிந்தை வந்துட்டு மயங்குது இல்லையா? அது அப்போது குறி விருந்து சொன்ன வார்த்தை குறித்து நோக வல்லிடே. அப்போது நமக்கு வந்து ஒரு குரு இருப்பாங்க. ஒரு குரு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா நமக்கு நல்லது கெட்டது எல்லாமே வந்துட்டு தெரியப்படுத்துவாங்க. நமக்கு தெரியும் நமக்கு. அப்போது நாம் தவறாக முடியல போக மாட்டோம் இல்லைங்களா? அதான் பாருங்க, ஒரு விருந்து சொன்ன வார்த்தை குறித்து நோக வல்லிரே. நம்ம அதை சிந்திச்சோம் அப்படின்னா ஒரு விலங்கு மெனியாகி உம்பராகி நின்று நீர் அப்படின்னு என்ன? ஒரு விலங்கு மேனியாகி சின்னலா போட்டிருக்காங்க. மேனியாகி உம்பராகி நின்று நீர் திருவிலங்கு மேனியாகி சென்று கூடலாகமே. ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அனிமல்ஸ் இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஏன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பகுத்தறிவை நம்ம வந்து உணரணும். அதை வந்து உணர்ந்த அப்புறமா தான் நமக்கு எல்லாமே திருப்தி ஆகும் இல்லையா? அப்போது நமக்குள்ள அந்த உடம்பை வந்து உணரும் பொழுது உம்பராகி நின்று நீர் நமக்கு வந்து ஏன்னா உடம்பே வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? உடம்பு தான் முக்கியம். உடம்பை நம்ம பேணி பாதுகாத்து நம்ம இது இருக்கும் பொழுது திருவிலங்கு மேனியாகி சென்று குடலாகமே. திருவிலங்கு மேனியா அப்படின்னா இது ஜோதி ஆகிட்டு நம்ம அந்த ஜோதி கூட நம்ம வந்து செஞ்சிடலாம். ஜோதி தான் இது ஜோதி கடவுள் இல்லைன்னா. திருச்சிற்றம்பலம்.